நீ பசங்களை கூப்பிட்டுட்டு மாப்பிள்ளை கூட கிளம்பு. இனிமே எந்த பிரச்சனையும் வராது. ரேவதி கிளம்பு. நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா மாமா? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நான் உருவாக்க மாட்டேன். நான் போறேன்னு இவர் கூடயே போறேன். ஜால திரும்பி இங்க வரதான மதி செஞ்ச. தினமும் அவர் இங்க வந்து நிப்பாரு, ஏதாவது காரணம் சொல்லுவாரு. அப்புறம் தரணிக்கு ஸ்கூல் இருக்குன்னு யூனிஃபார்ம் எல்லாம் அங்க இருக்கே. 2 நாள் தான் இங்க இல்ல, அதுக்குள்ள என் தங்க புள்ள இப்படி மெலிஞ்சிருச்ச. தாத்தா வீட்டுல ஒழுங்கா சாப்பாடு போடலையா உங்களுக்கு? அண்ணன் கூப்பிட்டான்னு புள்ளைய தூக்கிட்டு ஓடினேன். இப்ப என்ன ஒண்ணுமே நடக்காத மாதிரி வந்து நிக்கிற? அண்ணன் வீட்லயே இருந்துக்க வேண்டியதானே? உன் அப்பனும் ஆத்தாலும் உன்னை பாத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? ரேவதி யாரு? என் பொண்டாட்டிமா. அவ இங்கதான் வருவா. இது அவளோட வீடு. ஆனா மனைவி பிள்ளைங்களோட வாழ்ற வாழ்க்கை, குடும்பத்தோட இருக்கிற சந்தோஷம், அது ரொம்ப முக்கியம் இல்லம்மா. பொண்டாட்டிய அடிக்கிற ஆளு நான் இல்ல. அதே சமயத்துல யாராவது பொண்டாட்டிய அடிக்கிறாங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ற ஆளும் நான் இல்ல. பெண்களை தெய்வமா நினைக்கிறவன். நானும் அம்மாவும் அன்னைக்கு வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தத நீ மதிக்கிட்ட சொன்னது தப்பு. அவ அதை கேட்டுக்கிட்டு இங்க நம்ம வீட்டுக்கு வந்து என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டது தப்பு. அதனாலதான் நான் உன்னை அடிச்சேன். புருஷன் சொல்றத கேட்டுக்கிட்டு புருஷனோட கௌரவம் தான் தான் கௌரவம்னு நினைச்சிட்டு வாழ்றவ தான் நல்ல மண். யார் காலில் விழுந்து இவளை கூட்டிகிட்டு வந்த? 2 நாள் அப்பனும் மகனும் என்ன பாடா படுத்துட்டீங்கடா.